ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். காமாட்சியின் திருவிளையாடல் பாகம் 23. ஒரு நேயர் கேட்டிருந்தார், இன்னும் காமாட்சி அம்மாவை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லுங்க அப்படின்னு. மிக்க மகிழ்ச்சி. முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பேச ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. நன்றி. இன்னொரு நேயர் கேட்டிருக்கார், நீங்களோ சென்னையில் இருக்கீங்க, உங்கள் மகளோ திருத்தணியில் இருக்காங்க, நீங்கள் எதுக்காக திருசூலம் கோவிலில் போய் பரிகாரம் பண்ணீங்க, அதுக்கு காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்படி கேட்டால் இதுக்கு நிச்சயமாக காரணம் என்கிட்ட கிடையாது. ஏன்னா இது தாயே தேர்ந்தெடுத்த இடம். தாயே தேர்ந்தெடுத்த இடம் தான் திருசூலம். கூட என்னுடைய கனவில் அவங்க வந்து சொல்லவே இல்லை. இது என்னுடைய மகளுடைய கனவில் தான் சொன்னாங்க. இதுக்கு காரணம் தெரிஞ்சால் அவளுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் அதை நான் கேட்டு சொல்கிறேன். நன்றி. இப்போ பதிவுக்குள்ளே போவோம். இந்த மழை வெள்ளம் வந்ததில் எவ்வளவு சூட்சமும் இருக்குது அப்படின்றத போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது. இந்த மழை வெள்ளம் வந்ததில் தாய் கும்பாபிஷேகம் ஒரு புறம் நடக்கணும். நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறணும். ஏன் வீட்டை விட்டு வெளியேறணும்? ஓட்டு வீட்டில் இருக்கோம். ஓட்டு வீடு மாடி வீடாக மாறணும். முதல்ல தண்ணி வந்தது எங்கள் வீட்டில் தான். எங்கள் பையன் என்ன சொல்கிறான், தண்ணி வந்த உடனே இனிமேல் நான் இங்கே வரவே மாட்டேன், இங்கே வீடு கட்டவே மாட்டேன், இங்கே பணம் போடவே மாட்டேன், நான் இங்கே இனி வரவே மாட்டேன், வாடகை வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். தாய் பார்த்தாங்க, உன் வீட்டில் தண்ணி வந்ததுனால தானே நீ வரமாட்டேன் இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற. அப்போ சென்னையே முழுகிற அளவுக்கு தண்ணி வந்தால் நீ என்ன பேசுவ, என்ன சொல்லுவ அப்படின்னு பார்த்தா தாய். அதுக்கப்புறம் நாங்கள் காலி பண்ணின்னு போனதுக்கப்புறம் தான் மழை வெள்ளம், அதுக்கப்புறம் தான் எல்லா இடமும் ஒரு மாடி அளவுக்கு மூழ்கந்து எல்லாமே. அப்போ தான் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பரிகாரத்தை சொன்னாங்க. வெள்ளத்தையே ஏற்படுத்திட்டு இந்த ஜலப்பிரளயம் மாதிரி இந்த அம்மா உருவாக்கிட்டு இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஒரு பரிகாரம் சொன்னாங்க. அதே நேரம் தாயுடைய கும்பாபிஷேகம் நடக்கணும், நாங்கள் இருக்க வீடு மாடி வீடு ஆகணும். இத்தனை சூட்சமும் இந்த மழை வெள்ளம் வந்ததில் இருக்குது 2015. அது எங்களுக்கும் அப்போ தெரியாது. போக 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 இது 2019 கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. 2015 நடந்தது, 2019 கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. சரி, காமாட்சி அம்மாவுக்கு பண்ணிட்டு வந்துட்டோம். அன்னைக்கு முதல் ராத்திரி 25ஆம் தேதி வந்தோம். மறுநாள் 26 அதிகாலை எங்கள் பொண்ணு கனவுல அம்மா வராங்க. என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்போ வீட்டுக்கு போல இருட்டி போச்சு இல்லையா, அதனால் எல்லாம் இங்கே முன்னால் தங்கிட்டாங்க. வாடகை வீட்டில் இருந்தோம், அங்கே தங்கிட்டாங்க. அப்போ அம்மா வராங்க கனவில். காலையில் அவள் எழுந்ததும் எங்ககிட்ட கூட சொல்லலை. ஒரு நோட்டு கேட்டு ஒரு பேனா கேட்டு அதில் எழுதி மடித்து வச்சா. அப்போதைக்கு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் அதில் போக போக அப்புறம் சொன்னான். அதில் என்ன எழுதுன்னா, அதிகாலை 5 மணிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அந்த ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் வராங்க. மறுநாள் கனவில் என்ன சொல்கிறாங்க, தெய்வ குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவள் என்ன சொல்கிறா, அம்மாவுக்கும் அவளுக்குமே வாக்குவாதம் நடக்குது. அதுக்கு கனவில் அவளை என்ன சொல்கிறா, எனக்கு குழந்தையே தேவையில்லை, 3 குழந்தைங்களை என்னால் வளர்க்க முடியல, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்களும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம்மா, 3 குழந்தைங்களே என்னால் வளர்க்க முடியல, இன்னொரு பிரசவ வலியும் என்னால் தாங்க முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, குழந்தை பிறகுறது உனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 3ஆவது நாள் வராங்க கனவில், தொடர்ந்து 3 நாள் வராங்க. 3ஆவது நாள் வராங்க, மகாலட்சுமி வரப்போகிறா அப்படின்னு சொன்னாங்க. அதோட 3 நாள் கனவு அது முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நாளாக குழந்தை வருவாங்க, கர்ப்பத்துலேருந்து தான் பிறக்க போகிறாங்க, அப்படி இப்படின்னு இப்படியெல்லாம் நாங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இல்லை, கர்ப்பத்துலேருந்து வரக்கூடியவங்க அவங்க இல்லைன்றதை காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இது ஏதோ இவங்க சூட்சமமாக சொல்கிறாங்க, இதுக்கு என்ன அர்த்தன்றது நமக்கு தெரியல, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதை காலப்போக்கில் விட்டுட்டோம். இங்கே என்ன நடக்குது, எங்கள் வீட்டில் தண்ணி வடிஞ்ச பிறகு பையன்கிட்ட, அப்பா நம்ம அந்த வீடு சுத்தம் பண்ணிக்கிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்ற. இல்லை முடியாதுண்ணா. முதல்ல என்ன சொன்னான், அவன் வாயாலேயே வர வைக்கிறாங்க அம்மா. முதல்ல வரவே மாட்டான்னு சொன்னவன் அவன் வாயாலேயே சொல்கிறான், நாமளே மேலு, நம்மளுக்காவது முட்டி அளவு தான் தண்ணி வந்தது,
மெட்ராஸ்லலாம் ஒரு ஆள் அளவு மூழ்கிற அளவு ஒரு மாடி மூழ்கிற அளவெல்லாம் தண்ணி வந்துடுச்சு, நாமளே மேல்மான்னு முதல் சொன்னான். அப்புறமா சரி ஓட்டு வீடை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் வாயாலேயே சொல்கிறான், இல்லை மறுபடியும் ஓடு வீடு கட்ட வேணாம், நம்ம ஓடு தானே போட்டிருக்கோம், பிரிச்சுட்டு தளம் போட்டுடலாமா அப்படின்னா. அதுக்கெல்லாம் பணம் எங்கேப்பா இருக்குன்னா, நான் லோன் வாங்கி தரேம்மா கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னான். வேணவே வேணான்னு சொன்னவன் அவன் வாயாலேயே வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயாலேயே சொல்ல வச்சா தாய். அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறான், அம்மா வெள்ளம் வரணும்னு விதி, ஓட்டு வீடு மாடி வீடு ஆகணுன்றதும் விதி, அதுதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சொன்னான். வீடு கட்டணும், கட்டும்போது இந்த வீடு தளம் போடும்போது என்ன நடந்தது தெரியுமா? எங்கேருந்து தான் கருடனுங்க வந்ததோ தெரியாது, அவ்வளோ கருடனுங்க வந்து மணி ஒரு 12 மணி இருக்கும், அந்த நேரத்துக்கு வந்து கருடனுங்க வட்டம் அடிக்குது வீட்டு மேலே. ஏன் தாய் வந்து இது மேலே அமர போகிறா, தாய் அதனால தான் இந்த திருவிளையாடல் நடத்தியிருக்கா. தாய் அனகாபுத்தூரில் இப்போ இருக்கா. தாய் வந்து பார்த்தாம்மா இவங்க ஓடு வீடு கட்டிகிட்டு இருந்தால் நாம் எப்போ போகிறது அப்படின்னு நினச்சி தான் இந்த மழையே வந்தது 2015. அப்போ தளம் போடும்போது நிறைய கருடனுங்க வட்டம் அடித்து பறந்தது. இதை ஏற்கனவே பதிவில் முன்பதிவில் கூட சொல்லியிருக்கேன், அதை பதிவும் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க நீங்கள் அதில் பார்க்கலாம். அப்படி இருந்து கட்டினப்போ கருடனுங்களுக்கு தெரிஞ்சிருக்குது தாய் வந்து இங்கே அமர போகிறான்றது. அதே மாதிரி தான் கருடாழ்வாரும் கனவுல வந்து தாயை கட்டி முடித்த பிறகு எங்கே வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டால், அவர் கனவுலேயே வந்து 10 அடி ரெக்கை இருக்கும், ஒரு பக்கம் வந்து செவர் இருக்கிறதுனால மடிச்சுக்கிட்டு மறுபக்கம் அந்த ரெக்கையை விரிக்கிறாரு. நிஜமான கருடாழ்வாரே வந்தார், வந்து எங்கே வைக்கிறதுன்றது இடத்த காட்டிட்டு அவர் போயிட்டார். ஆனால் அப்போல்லாம் அம்மா அனகாபுத்தூரில் இருக்காங்க. நாங்கள்லாம் இப்போ அம்மா வருவாங்க அப்படின்றது கனவுல கூட நினைக்கல. தாயினுடைய திருவிளையாடலெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இனி அனகாபுத்தூரில் என்ன நடக்குது, இனி இங்கே என்ன நடக்குதுன்றதை மாறி மாறி இந்த பதிவில் நான் சொல்கிறேன். காமாட்சியின் திருவிளையாடல் தொடரும்.